மேம்பாட்டு அமைப்பு சார்பாக அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் தலைமையில் சிங்கபெருமாள் கோவில் அரசு பள்ளியில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி நலத்திட்டங்களும் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிங்கபெருமாள் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பொருள் கலாச்சாரத்திற்கு எதிராக மாபெரும் விழிப்புணர்வுகளை பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைத்து கல்வி உபகரணங்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் டெய்சி, வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தினகரன், மாநில செய்தி தொடர்பாளர், லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சிங்கை கணேஷ், அமைப்பின் மாநில செயலாளர் கான்பிடன்ஸ் சுரேஷ், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சிங்கை ஜனார்தனன், சிங்கை கௌரவ தலைவர் ரவி, மாநில செயற்குழு உறுப்பினர் நாராயணன் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் ஜெகதீஷ், ராஜ்குமார், விஸ்வா, கார்த்திக், ஜெபராஜ், பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் மாணவர்களின் குழு உறுப்பினர் அலிசஃபர் மற்றும் சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சி மன்ற தலைவர், நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், மக்கள், பொதுநிலை அமைப்புகள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், சமூக ஆர்வலர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில, மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த போதையை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இதுபோன்ற விழிப்புணர்வுகளில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் தலைமை ஆசிரியர், இதை தவிர சிறப்பு விருந்தினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் போன்றோர் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு உரையாற்றிய நபர்கள் போதையை பற்றிய விழிப்புணர்வும், போதையினால் பாதிக்கக்கூடிய மாணவர்களை அவர்களது மனநிலை பொறுத்து அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமான சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் என சொல்லக்கூடிய கவுன்சிலிங் அளித்து இந்த பள்ளி மாணவர்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றும், போதையை முற்றிலுமாக இந்த சமுதாயத்தில் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் பல மாணவர்கள் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதில் பள்ளி கல்வி சார்ந்த, கல்வித்துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள், ஊராட்சி மன்ற சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த போதையை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இதுபோன்ற விழிப்புணர்வுகளை நடத்தி வருகிறது. கண்டிப்பாக இதனுடைய மாற்றத்தை வருங்காலங்களில் இந்த மனித உரிமைகள் அமைப்பு செயல்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுபோன்ற விழிப்புணர்வு முகாம்களை தொடர்ந்து அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து நடத்துவது குறிக்கோளாக அமைப்பு எடுத்திருக்கிறது. ஏனென்றால் இதுபோன்ற பள்ளிகளில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியாக இருக்கிறது. இந்த அரசு பள்ளிகளில் அதிக அளவு ஊடுருவக்கூடிய ஒரு நிலை இன்று இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து இதன் மூலம் விழிப்புணர்வு கொடுக்க திட்டமிட்டுள்ளோம். அரசு பல டிபார்ட்மெண்ட் மூலியமாக இதை சிறப்பான முறையில் செயல்படுத்தினாலும் கூட இதுபோன்ற அமைப்புகளும் செயல்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.